வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கும் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் தொடர்பான முக்கிய செய்திகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக பதற்றமாக இருந்து வந்த மத்திய கிழக்கு நிலைமை இன்று மேலும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா, ஈரானில் பல முக்கிய இராணுவ இலக்குகளை நோக்கி புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி அருகிலுள்ள இராணுவ வசதிகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானும் அமைதியாக இருக்கவில்லை. வளைகுடா பகுதியில் அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தும் தளங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. குவைத், கட்டார் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. சில ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக அந்த நாடுகள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் உலக கவனத்திற்கு வந்துள்ளது. இந்த வழியாக உலகின் பெரும் அளவிலான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுகிறது. அங்கு பதற்றம் அதிகரித்தால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயரக்கூடும் என்ற அச்சம் முதலீட்டாளர்களிடையே உருவாகியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலும் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் முழு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எல்லைப் பகுதிகளில் இராணுவ கண்காணிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட்டிருந்த நம்பிக்கை மீண்டும் சிதைந்துள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் இரு தரப்பும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. இந்த பதற்றம் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம், எரிபொருள் விலை, கப்பல் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தகத்திலும் பெரிய தாக்கம் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் குறித்து முக்கியமான கருத்தை தெரிவித்துள்ளார். ஈரானுடன் மீண்டும் பெரிய போர் வெடிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நிலைமை விரைவில் கட்டுக்குள் வரும். ஆனால் அமெரிக்கா மீது மீண்டும் தாக்குதல் நடந்தால் அதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை உலகம் முழுவதும் இந்த பதற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதற்கிடையில் ஈரான் தரப்பும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா தனது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தினால் அதற்கான பதிலும் மிக கடுமையாக இருக்கும். எங்கள் நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் நியாயமான அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் அழுத்தம் அல்லது மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ ஈரான் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய விவகாரங்களில் தங்களுக்கு ஒரே நிலைப்பாடு இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானுடன் செய்யப்பட்டுள்ள இடைக்கால ஒப்பந்தம் வெற்றியடையுமா என்பது குறித்து இன்னும் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி தொடர்ந்து வலுவாகவே இருக்கும் என்றும் நெதன்யாகு வலியுறுத்தினார். இது போன்ற உலகின் முக்கியமான மற்றும் நம்பகமான செய்திகளை தொடர்ந்து தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த செய்தி பதிவில் சந்திப்போம்.